குட் மார்னிங் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 3 இல்லஸ்ட்ரேஷன் 5 இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தேவை இருக்குது. அக்கௌண்ட்டோட கிளாஸிஃபிகேஷன். அக்கௌண்ட் வந்துட்டு 2 டைப்ஸாக பிரியுது. என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டு, இம்பர்சனல் அக்கௌண்ட். ஆல் லிவிங் திங்ஸ் கம் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட். ஆல் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு கம் அண்டர் இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் டிவைடட் இன்டூ 3. என்ன? நேச்சுரல் பர்சனல், ஆர்டிஃபிஷியல் பர்சனல், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். நேச்சுரல் பர்சனல் அப்படின்னா என்ன? நேச்சுரல் பர்சன் அப்படின்னாலே ஹியூமன் பீயிங்ஸோட அக்கௌண்ட். ராஜு அக்கௌண்ட்டு, மாலினி அக்கௌண்ட், அந்த மாதிரி. ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அப்படின்னா என்ன? இப்போது அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது, ஆமாம் தானே? ஆர்டிஃபிஷியலான ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி, அதாவது கன்சிடர்ட் பை லா அஸ் ஹியூமன் பீயிங்ஸ். என்னென்ன? பேங்க் அக்கௌண்ட்டு, கம்பெனி அக்கௌண்ட்டு, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா, அதாவது 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து யாரோ ஒரு பர்சனுக்கு போய் சேரப்போகுது அந்த வேஜஸ் அமௌண்ட், இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன், அதனால் இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ப்ரிபெய்ட் ரெண்ட். அதுவும் அதே மாதிரி தான், இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன், அதனால் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு கீழே வரும். நெக்ஸ்ட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட் இஸ் டிவைடட் இன்டூ 2. என்னென்ன? ரியல் அண்ட் நாமினல். ஓகே, ரியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள்னால் வி கேன் டச் இட் அண்ட் ஃபீல் இட். இன்டேஞ்சிபிள் அப்படின்னா அது நம்ம கண்ணாலே பார்க்கவே முடியாது, ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸே இருக்காது அதுக்கு. ஓகே, அதுதான் நம்ம இன்டேஞ்சிபிள்னு சொல்லுவோம். ஸோ டேஞ்சிபிள் கீழே எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா பிளான்ட்டு, மிஷினு, ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, இது எல்லாமே டேஞ்சிபிள். இன்டேஞ்சிபிளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குட்வில், காப்பி ரைட்ஸு, இதெல்லாம் வந்துட்டு இன்டேஞ்சிபிள், அதாவது நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லுவோம் இதெல்லாம், இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா, அதாவது எல்லா விதமான எக்ஸ்பென்சஸோ, லாஸோ, இன்கமோ, கெயினோ, இது எல்லாமே வந்துட்டு நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. இம்பர்சனல் அப்படின்னாலே நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸில் ரியலு, நாமினல்னு பிரியுது. நாமினல் ரொம்ப ஈஸி. எக்ஸ்பென்ஸு, லாஸு, இன்கம்ஸ், கெயின்ஸ் அதெல்லாம் நம்ம நாமினலில் வரும். ஓகே, ரியலில் வந்துட்டு டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். ஓகே, இப்போ கொஷின் போகலாமா? கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்ட்டு பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சப்டிவிஷனில் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் அப்படிங்கிறது ஒருத்தங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுற, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட், ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் தான் கேபிட்டல். ஸோ அதனால் இது வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட். நம்ம லெஜர்லலாம் எப்போவுமே எழுதுகிறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரவீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணுவோம். அதாவது பர்சனல் நேமோட தான் இந்த கேபிட்டல் எப்போவுமே லிங்க்டாக இருக்கும். ஸோ இது பர்சனல். நெக்ஸ்ட் பில்டிங்கிறது நம்மளால் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். அதாவது ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் வரும். டேஞ்சிபிள் எது கீழே பார்த்தோம்? நம்ம ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே பார்த்தோம். நெக்ஸ்ட் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். பிஸ்னஸோடைய இது ஒரு எக்ஸ்பென்சஸ்னாலே நாமினல் அக்கௌண்ட். கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட், ஏன்னா டேஞ்சிபிளுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் கமிஷன் ரிசீவ்ட். இது வந்து பிஸ்னஸோடைய இன்கம், ஸோ அதனால் நாமினல் அக்கௌண்ட்டு. பேங்க் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். சொன்னேன் இல்லையா? நாட் ஹியூமன் பீயிங்ஸ், ஆனால் கன்சிடர் பை லாஸ் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ். பிஸ்னஸோடைய எக்ஸ்பென்சஸ், நாமினல் அக்கௌண்ட். சந்துரு அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்கு, பர்சனல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் என்னது? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னு தான் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கீழே இது வருது. இது ரொம்ப ஈஸியான இல்லஸ்ட்ரேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.